நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நான் யூஸ் பண்ற இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, லாங் டெர்மும் கிடையாது, ஷார்ட் டெர்மும் கிடையாது. ஒரு மீடியம் டெர்ம்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும்னா, இந்த டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக்ல நம்ம வந்து குரோத்தும் இருக்கணும், நமக்கு நல்ல ஒரு டிவிடெண்ட் கிடைக்கணும். அப்படிங்கிற ஒரு மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜில தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஸ்டாக் இருக்கு. 2 வீடியோவா பார்க்க போறோம். ஏன்னா 10 ஸ்டாக்கையும் பார்த்தோம்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 ஸ்டாக் பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பாலிமர் லாயர் இன்வெஸ்ட்மென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் பேஸ்டு கம்பெனி. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். டிவிடெண்ட் பாருங்க 5.86 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூலாம் 10. நீங்க ஃபண்டமென்டல்லாம் ஸ்க்ரீன்ல பார்த்துக்கங்க. நம்ம பார்க்குற எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மொமெண்டம்ல, நல்ல ஒரு அப் டவுன் மொமெண்டம் உள்ள ஸ்டாக்கு தான். அந்த மாரிக்கு இருந்தா தான் நம்ம வந்து ஈஸியா வெளிலயும் வர முடியும். ஈஸியா என்ட்ரும் ஆக முடியும். நம்ம பிஜி நோட் மாரிக்க ஒரு 2 வருஷத்துக்கு அப்படியே கீழ 3 வருஷத்துக்கு டவுன்லயே வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போனுச்சுன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா வெளில வர முடியாது. அது மாரிக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜி இல்லாம, நம்ம வந்து நல்ல ஒரு குரோத் உள்ள ஸ்டாக்காவும், நல்ல ஒரு அப் மொமெண்டம் உள்ள ஸ்டாக்காவும், மொமெண்டம் உள்ள ஸ்டாக்காவும், அதில எந்த ஸ்டாக் நல்லா டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஃபண்டமெண்டல் எல்லாமே நல்லாருக்கும். நம்ம எடுத்திருக்க 10 கம்பெனியுமே இதுவரைக்கும் எந்த கம்பெனியுமே ஒரு குவார்ட்டரோட ரிசல்ட் வந்து லாஸ் பண்ணதே கிடையாது. அதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. நம்முடைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு எவ்வளவு டிவிடெண்ட் குடுத்திருக்கு இந்த வருஷத்துக்கு. அப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா 2025 உள்ள டிவிடெண்ட் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ப்ரீவியஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணல. கரண்ட் இயர். அது அப்படியே ஃபியூச்சருக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4.30 அந்த ஸ்டாக் டிவிடெண்ட் குடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட் கால்குலேஷன் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் உடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன சொல்றோம், அடுத்து என்ன ஸ்ட்ராட்டஜினா, நம்ம ஒரு ஸ்டாக் டிவிடெண்ட் ஸ்டாக் வாங்க போம்போது, இப்ப 2027 நான் ஒரு ஸ்டாக் வாங்க போறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 2025 லோ அப்ப அந்த லோல தான் நம்ம என்டர் ஆகணும். அதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் என்டர் ஆனோம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து எப்போதுமே இப்ப நான் 2026ல இந்த ஸ்டாக் வாங்க போறேன். 2026ல வரும்போது இந்த ஸ்டாக் எங்க இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு ரூ. 68 இருக்கும் பார்த்தீங்களா? அப்ப நான் வந்து இந்த ஸ்டாக்ல எப்ப என்டர் ஆனோம்னா, 2025 ஓட லோ இது பார்த்தீங்கன்னா, இந்த இது ரூ. 60 இந்த ரேஞ்சில தான் நாம வந்து என்டர் ஆகணும். என்டர் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது எக்ஸல் ஷீட்ல எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. இது 2025 ஓட லோ ரூ. 60ல நான் என்டர் ஆயிருந்தேன். சொல்றேன். ரூ. 60 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ஸ்டாக் நான் 20 ஸ்டாக் வாங்கல. ஒரு 100, 150 ஸ்டாக் தான் வாங்கியிருக்கேன். நான் ஒரு 500 ஸ்டாக்ன்னு நான் காமனா எடுத்துக்கிறேன். 500 ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60 வாங்குனேன்னா ரூ. 30,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் ரூ. 4.30 டிவிடெண்ட் குடுத்திருக்கு. நீங்க டிவிடெண்ட்ல வந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,150. அதாவது 1 வருஷத்துக்கு ரூ. 2,150 கிடைச்சிருக்கும். ஸ்டாக் ரிட்டர்ன் போட்டிருக்கேன்ல, அது என்ன ரிட்டர்ன்னா, இங்க பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60ல வாங்கியிருந்தா அந்த வருஷத்துக்கு ரிட்டர்ன் எவ்வளோ குடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா, 58% குடுத்திருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் குடுத்தது இந்த இடத்துல டிவிடெண்ட் குடுத்து ஒரு டவுனா இருந்தது. இந்த இடத்துல டவுன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப 43% நம்ம இங்க டிவிடெண்ட் வாங்குன மறுநாளே வித்திருந்தோம்னா 43% கிடைச்சிருக்கும். நம்ம ஒரு 40% போடுவோம் ஆவரேஜா. அப்ப ஆவரேஜா ஒரு 40% நான் இங்க 45 போட்டிருக்கேன்னா 40% போடுவோம் ஆவரேஜா. போம்போது நமக்கு அந்த ஸ்டாக்க ப்ராஃபிட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 12,000 கிடைச்சிருக்கும். டிவிடெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 2,150 கிடைச்சிருக்கும். அப்போ டோட்டல்ல நமக்கு ரிட்டர்ன் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 30,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரூ. 14,150 ஆல்மோஸ்ட் 50% பார்த்தீங்களா? நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன். இத மந்த்லி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, ரூ. 1,170 12 மாசம் கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் ரூ. 1,179 ஒரு ரிட்டர்னா கிடைச்சிருக்கும். நம்ம வந்து மந்த்லியாங்கிறபோது நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் எடுத்துட்டோம். அத மந்த்லியா கால்குலேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற 2வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கெயில். எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்க பத்தி. கெயிலோட ஸ்டாக்க நம்ம பார்க்கலாம். இதே ஸ்ட்ராட்டஜில தான் 10 ஸ்டாக்கையும் நம்ம பார்க்க போறோம். கெயில் வந்து பார்த்தீங்கன்னா 4.41 நல்ல டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வேல்யூ 10 புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க 1 வருஷத்துக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு 2025 6/1 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்கோடைய இந்த வருஷம் லோவும் பார்க்கலாம். கெயிலோடைய இந்த வருஷத்தோட லோ என்னங்கிறது பார்க்கலாம். அதையும் பார்ப்போம். லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரூ. 153 அந்த ரேஞ்சில வந்து லோ இருக்கு. ரூ. 153 154 நம்ம வச்சுக்குருவோம். அந்த ஸ்டாக்கோட லோ. இத வந்து எக்ஸல் ஷீட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் எல்லாத்துக்குமே எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா, ஒவ்வொன்னுக்கா தனித்தனியா போட்டோம்னா, அது வந்து டைம் ஆகுறனால போட்டு வச்சிருக்கேன். நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. கைட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல. அன்கைடு பண்ணி குடுத்துருவேன். கெயிலு 500 ஸ்டாக் நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு ரூ. 154 கணக்கு பண்ணுங்க. இந்த வருஷத்துல லோ. அப்போ 500 ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 77,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டிவிடெண்ட் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7.50 டிவிடெண்ட் மொத்தமா கிடைச்சது 500 ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
ரூ. 3750. இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் நம்ம எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்துருப்போம். ஸ்க்ரீனரில் போயிட்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எவ்வளோ போயிருக்கு பார்த்தீங்கன்னா, 32, 33% போயிருக்கு. நம்ம ஆவரேஜா வந்து ஒரு 25% வைப்போம். ஆவரேஜா ஒரு 25% வச்சோம்னா, நான் ஒரு 30% போட்டிருக்கேன். 25%. ஓகேங்களா? 25% வைக்கும்போது ஒரு ரூ. 19,250 கிடைச்சிருக்கு. டோட்டலா இது 2யும் சேர்த்து டிவிடெண்ட் வித் இதையும் சேர்த்து பார்க்கும்போது ரூ. 23,000 நமக்கு கிடைச்சிருக்கு. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 23,000 கிடைச்சிருக்கு. அது வருஷத்துக்கு ரூ. 1,916. நீங்க கூட கேட்கலாம். இது வந்து இங்க வரைக்கும் டிவிடெண்ட் குடுத்துருக்காங்களே, நம்ம இதுவரைக்கும் புக் பண்ணியிருக்கோம் அப்டின்னு கேட்கலாம். இங்க பாருங்க, இது லாஸ்ட் டிவிடெண்ட் இதுதான். நீங்க இந்த டிவிடெண்ட் இங்க குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஏரியால நீங்க புக் பண்ணியிருந்தா கூட எக்ஸாம்பிள் இருங்க வரேன். அது உங்க கணக்குல படி நம்ம கேட்கலாம். ஏன்னா டவுட் இருக்கும் நெறைய பேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா குடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு. இது லாஸ்ட் டிவிடெண்ட். இதுவரைக்கும் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா 17%. அப்போ 17% நம்ம எடுத்துக்குறோம். 30% 25% வேணா 17% எடுத்துக்கங்க. எல்லா டிவிடெண்ட் கிடைச்ச பொருள் நீங்க புக் பண்ணா கூட, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 16,000 கிடைச்சிருக்கும். டிவிடெண்ட் அடுத்தது ப்ராஃபிட் 2யும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ரூ. 16,000 கிடைச்சிருக்கும். வருஷத்துக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ரூ. 1,400 கிடைச்சிருக்கும். அருமையான ஒரு ரிட்டர்ன் சொல்லலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ONGC. இந்த லிஸ்ட்ல உள்ள கம்பெனி. ONGC நேச்சுரல் கேஸ் ஆஃப் கார்ப்பரேஷன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இது ஒரு PSU கம்பெனி தான். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து 58 நல்லாவே இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு எவ்வளோ டிவிடெண்ட் குடுத்துருன்னு பார்த்துக்கலாம். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 2025க்கு நான் ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ONGC வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 12.25 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. இதுல வர்றதுக்கு லேட் ஆகுது. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பாருங்க. இங்க பார்த்தா தெரியும். 5, 5, 6, 11 ₹12.15 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோடைய சார்ட்ட பார்க்கலாம். சார்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குருவோம். முக்கியமான இதில வந்து ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி மாரிக்கே நம்ம யூஸ் பண்ணா மட்டும் தான் இதில ஜெயிக்க முடியும். அதனால வந்து நீங்க வாங்கிட்டு என்னங்க நான் எனக்கு ரிட்டர்னே வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வருஷத்தோட லோல தான் நம்ம எடுக்கணும். இந்த வருஷத்தோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, 2025. 2025லேருந்து இந்த ஸ்டாக் எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்கு? இங்க பாருங்க. ஒரு 15% டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. அப்ப இங்க வரைக்கும் டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. நீங்க 1 வருஷம் ஹோல்டு பண்ணீங்கன்னா, டிவிடெண்ட் எங்க வரைக்கும் இருக்கு? இங்க. இந்த பாருங்க. ஆல்மோஸ்ட் ஆமா இந்த ஏரியால 12% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. அப்ப டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 12.25 ஒரு மாசத்துக்கு நீங்க 1 வருஷத்துக்கு மொத்தமா ரிசீவ் பண்ண டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 6,125. அப்ப 12% நான் 14ன்னு போட்டிருக்கேன். 12ஆ மாத்திக்கிறேன். 12%னா எல்லா டிவிடெண்ட் கிடைச்ச பிறகு 12%னா ரூ. 13,200 ஸ்டாக்கோட பிரைஸ் அப்ரிசியேஷன்ல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2யும் சேர்த்தீங்கன்னா ரூ. 19,325. ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரூ. 1,10,000. ஒரு மாசத்துக்கு ரூ. 1,610 கிடைக்கும். மந்த்லி இந்த அமௌண்ட்ட டிவைட் பண்ணீங்கன்னா, மந்த்லி கிடைக்கிற ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரால். இது ஒரு அருமையான கம்பெனி. எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பாப்புலரான பிராண்ட் இது கேஸ்ட்ராலு. நல்ல ஒரு அருமையான ஒரு லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 4.44 டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்கு. இது ஒரு மிட் கேப்ன்னு சொல்லலாம். புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை முக்கியமா பார்க்கணும். அதனால தான் நம்ம எடுத்த கம்பெனி எந்த கம்பெனியுமே லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இத டிவிடெண்ட் பாருங்க. அருமையான டிவிடெண்ட்ங்க 2025ல. இங்க பாருங்க 5 நாள் 9, 9, 10, 12, ரூ. 13 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. ரூ. 13 போட்டிருக்கேனா இங்க? ரூ. 13 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோடைய சார்ட்ட பார்க்கலாம். இதோட சார்ட் வந்து கேஸ்ட்ரால் இந்தியா. நீங்க வந்து ஒரு 5 ஸ்டாக்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ண மாரிக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே குடுத்து முடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டா இது குடுத்த டிவிடெண்ட் அதுக்கப்புறம் டிவிடெண்ட் குடுக்கவே இல்ல பாருங்க. எங்கே குடுத்துருக்காங்கன்னா, இதோட குடுத்துருக்காங்க. அப்ப எத்தன பெர்சென்டேஜ் இன்னும் உள்ளோட வரணும். இந்த இந்த கேண்டில் தான். அப்ப நம்ம இந்த கேண்டில் லோ வச்சுக்குருவோம். அப்ப 26% 26 இருக்கு. நம்ம 26% வச்சுக்குருவோம். டிவிடெண்ட் மட்டும் நீங்க ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னா, 500 ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 84,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ரூ. 6,500 நீங்க டிவிடெண்டே கிடைச்சிருக்கும். ஸ்டாக் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 26%. அது 26 மாத்திக்கிருவோம். அதாவது எல்லா டிவிடெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றோம். அத முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. அப்ப வந்து ரூ. 26,000 உங்களுக்கு வந்து ஸ்டாக் அப்ரிசியேஷன்ல கிடைச்சிருக்கும். டோட்டல் ரூ. 28,300 ஒரு மாசத்துக்கு ரூ. 2,300 அந்த ஒரு ஸ்டாக் மூலமா கிடைச்சிருக்கும். நீங்க 84,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு மாசம் 12 மாசத்துக்கு ரூ. 2,366 கிடைச்சிருக்கும்.
ரூ. 2360 நல்ல ஒரு அருமையான இது. லாஸ்ட்டா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கோல் இண்டியா. எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்க பத்தி. பெருசா நான் சொல்லணும் வேண்டியதில்ல. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஸ்டாக் தான் இது. பாருங்க கோல் இண்டியா 6.7% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. நல்ல ஒரு அருமையான கம்பெனி. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. முக்கியமா லாஸ் மேக்கிங் பண்ணாங்கன்னா, நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. அதாவது டிவிடெண்ட் கிடைக்காது. அதனால தான் சொல்ல வரேன். இதில வந்து பாருங்க டிவிடெண்ட் அருமையான டிவிடெண்ட் 5, 5, 10, 15, 25, 26, 50 ரேஞ்சிட்ட குடுத்துருப்பாங்க. 26, 50 கரெக்ட்டா? 26, 50 ரிட்டர்ன் டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் உடைய சார்ட்டையும் பார்த்துடலாம். கோல் இண்டியா. பாருங்க. கோல் இண்டியா. கோல் இண்டியாங்கங்க பிஎஸ்சி இருக்கா? கோல் இண்டியா. என்எஸ்சில பார்க்கலாம். கோல் இண்டியா பிஎஸ்சி என்எஸ்சி இந்த இருக்கு. ஸ்லோவா இருக்கு. இந்த இருக்கு. ஓகேங்களா? இப்போ 2025 லோ. 2025 பிப்ரவரியில் தான் இது லோ. பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 350 கால்குலேட் பண்ணுங்க. ரூ. 350 கால்குலேட் பண்ணீங்கன்னா, இது லாஸ்ட்டா டிவிடெண்ட் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவிடெண்ட் தான் லாஸ்ட் நவம்பர்ல குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இங்கேருந்து நவம்பர் வரைக்கும் உள்ள இந்த டிவிடெண்ட் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம். இந்த டிவிடெண்ட் வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, இல்ல இங்க இருக்கு. இந்தா இருக்கு. இந்த கேண்டில் வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்கன்னா, 5% ஓகேங்களா? 5% டிவிடெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க 500 ஸ்டாக் வாங்குனீங்கன்னா ரூ. 350ல வாங்கியிருந்தீங்கன்னா, 1,75,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 26.50 ரூ. 13,250 டிவிடெண்டாவே கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா, 5% நீங்க வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இந்த ஸ்டாக்ல எல்லா டிவிடெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொல்றது இந்த 13,000 ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணீங்கன்னா, ரூ. 8,700 கிடைச்சிருக்கும். டோட்டல் ரூ. 22,000 ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,833 ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்ம மொத்தமா இந்த 5 ஸ்டாக்லயும் ஸ்டேக் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, ரூ. 4,75,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் மட்டுமே நமக்கு டோட்டல் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 31,775 அது 12 மந்த்துக்கு நம்ம டிவைட் பண்ணோம்னா, ஒவ்வொரு மாசமும் ரூ. 2,648 நமக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ரிட்டர்ன் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டிவிடெண்ட் முடிஞ்ச வாக்குல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம்னா, அது லாஸ்ட் டிவிடெண்டோ, இல்ல அதுக்கு முந்தின நாள் டிவிடெண்டோ ஒவ்வொருத்தவங்க விருப்பத்த பொறுத்தது. நம்ம லாஸ்ட் டிவிடெண்ட் தான் எடுத்திருந்தோம். அதுல டோட்டல் அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 68,880 இது 2யும் நம்ம சேர்த்தோம்னா, டிவிடெண்ட் வித் ரிட்டர்ன் ஸ்டாக்கோட அப்ரிசியேஷன் சேர்த்தோம்னா, ரூ. 1,655 நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இத நீங்க மாசம் மாசம் நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா, டிவைட் பண்ணீங்கன்னா 12 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் ரூ. 8,387 நீங்க கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கிறதுக்கு அருமையான ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து பார்த்தீங்க எக்ஸாம்பிள் இப்போ கோல் இண்டியா வந்து எனக்கு 500 ஸ்டாக் வேண்டாம். நான் வந்து ஒரு 250 ஸ்டாக் வாங்கிட்டு, எனக்கு வந்து கேஸ்ட்ரோல ஒரு 750 ஸ்டாக்கா மாத்திக்கிறேன். அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். இங்க பாருங்க ரிட்டர்ன் கூடியிருக்கு பார்த்தீங்களா? மொத ரூ. 1,655 நம்ம இருந்துச்சு. இப்போ ரூ. 1,03,875 2000 ரூ. 3000 கூடியிருக்கு. நீங்க இந்த மாரிக்கும் உங்க ஸ்ட்ராட்டஜிய நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாரிக்கு உங்களுக்கு எப்படி சௌரியமோ அதுக்கு தகுந்த மாரிக்கு நீங்க மாத்திக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் லாங் டர்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 5 ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகமா வாங்குன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பால்மர் லாயர், கெயிலு, கேஸ்ட்ரோலு, கோல் இண்டியா இது எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ஓஎன்ஜிசி இதுவரைக்கும் நான் இன்னும் வாங்கல. எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா தெளிவா தான் சொல்லியிருக்கேன். எப்படி நம்ம எந்த இடத்துல வாங்கணுன்ட்டு. நீங்க கூட கேட்கலாம். நாம வந்து பார்த்தீங்கன்னா, 2025 லோ வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் வாங்க. இங்க வாங்க ஐடியா சொல்றேன். இப்ப 2025 லோ ஓகேங்களா? நீங்க இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. நீங்க வரல இந்த 2025 வரல. இங்கேயே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகுது அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சுன்னா நீங்க வாங்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்டாக் இங்க வரல. மார்க்கெட் புல்லிஷ் ஆயிருச்சு. இங்கேருந்து மேல போச்சுன்னா, நீங்க இந்த சப்போர்ட்டோட வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட்ல வாங்கி இங்கேருந்து ஒரு டிவிடெண்ட் கிடைச்சு, ஒரு 2 டிவிடெண்ட், ஒரு டிவிடெண்ட் கிடைச்சா, நல்ல இல்ல இந்த ஸ்டாக்கே ஒரு 30%, 40% இங்கேருந்து ஒரு 40% கிடைச்சுனாவே நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு ஸ்டாக் மூலமாச்சும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அப்படி இல்லன்னா கூட நல்ல ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே சில டைம் இந்த நம்ம பார்க்க போற 10 ஸ்டாக்லயும் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 10 ஸ்டாக்ல ஒரு 8 ஸ்டாக்ல உங்களுக்கு சக்சஸ் ஆனாவே நல்ல ஒரு ரிட்டர்ன். இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு அருமையான கம்பெனி. நல்ல ஒரு ஃபண்டமெண்டல், நல்ல ஒரு புரமோட்டர் உள்ள கம்பெனி. அதனால தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இன்னொரு 5 ஸ்டாக் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ மத்தவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 2, 3 ஸ்டாக்ல இந்த ஸ்ட்ராட்டஜிய கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா அந்த வீடியோல கீழ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.